தெரியாதவங்களுக்கான குட்டி குட்டி டிப்ஸில் இதுவும் ஒன்றுங்க. பாச்சா உருளைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு 4, 5 எடுத்துக்கோங்க. அது கூட பச்சை கற்பூரம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாத்ரூம்க்குலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கற்பூரம் எடுத்துக்கோங்க. நான் பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. இன்னொன்றில் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் 2யும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிலில் வைங்க. ஒரு அரை நாள் ஃபுல்லாகவே வெயிலில் வைங்க. நான் இதை வந்து நம்ம சாரீ கபோர்ட்ஸில் வைக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்துட்டு கிச்சனில் சைடில் சிங்க்குக்கு கீழே இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்காக தான் 2 ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. நான் இந்த டப்பாவோடைய தான் வந்து நம்ம பெட்ரூமில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதில் குட்டி குட்டி ஹோல் போட்டு இப்படி வச்சுக்கிட்டேன். சிங்க்கு கிட்ட கூட வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணது போக இந்த பாக்ஸ் மிச்சம் கிடக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஹேங்கர் அந்த மாதிரி இருக்கிறதுல கூட அழகாக தொங்க விட்டுக்கலாம். நல்லா கம கமன் கபோர்டு ஃபுல்லாக வாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.